எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. என்னுடைய பெயர் முகமது அஜ்மல். இதற்கு முன்னதாக அலெக்சாண்டர். நான் கிட்டத்தட்ட கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 10 ஆண்டுகள் ஆக போகுது. இன்றைக்கி நம்ம பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னென்னா, இப்போ நம்ம ரமலான் மாதத்தில் இருக்கிறோம். நான் வரும்பொழுது எனக்கு என்ன யோசனை இருந்துச்சுன்னா, சரி இன்னைக்கு நம்ம ரமலான் மாதத்தில் இறைவனுடைய மாபெரும் கிருமையால் நல்ல முறையில் சகர் சாப்பாடு, அந்த சாப்பாடு செஞ்சுட்டு நோன்பு வைக்கிறோம். இப்தார் நோன்பு திறக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நான் இஸ்லாத்திற்கு வந்த முதல் வருடம் என்னுடைய நோன்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத யோசிச்சுட்டே வந்தேன். அந்த ஒரு அனுபவத்தை அவங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். நான் கிட்டத்தட்ட 2016 டிசம்பர் 17 அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இஸ்லாத்தை என்னுடைய வாழ்வியல் நிறைய ஏற்றுக்கிட்டு ஜனவரி 5 நான் ஒரு இஸ்லாமிக் சென்டரில் போயிட்டு மார்க்க கல்வியை கற்றுட்டு நல்ல முறையாக வெளியில் வரேன். எங்கள் வீட்டிலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் ரமலான் நோன்பு வருது. அப்போ என்ன ஒரு சூழல் இருந்துச்சுன்னா, நான் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன். வீட்டில் எதிர்ப்பு கிடையாது, நீ ஃபாலோ பண்ணிக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ, ஆனால் எங்களை தொந்தரவு பண்ணாத அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவங்க இருக்கிறாங்க. அப்போது எனக்கு என்னென்னா தோணுச்சுன்னா, இப்போ நம்ம காலையில் அதிகாலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு தான் நோன்பு வைக்கணும். இப்போ இவங்ககிட்ட போய் சாப்பாடு செஞ்சு கேட்டால் என்ன செய்வாங்க அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்துச்சு. சரி இருந்தால் என்ன, நம்ம அம்மா அப்பா தான் போய் கேட்போம் அப்படின்னு சொன்னால், எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ அந்த நேரத்துலலாம் எல்லாம் சமைச்சு கொடுக்கறதுல வாய்ப்பு இல்லை, நீ ஏதாவது பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. சரி ரைட்டு, இப்போ ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, முதல் 15 நோன்பு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாதது. காலையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய சகர் சாப்பாடு என்ன அப்படின்னா, 3 பேரிச்சம்பழம், ஒரு சம்பு தண்ணி. இதுதான். இதை சாப்பிட்டுட்டு நான் போயிடுவேன். அந்த காலகட்டங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தேன் டீமில், லெதர் டீம் ஃபுல்லாக பால் ஆடிட்டு. அப்போ என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, கிரிக்கெட் விளாட போயிடுவேன். கிரிக்கெட் விளாட போகும்போது எங்களுக்கு அந்த நேரம் மதிய நேரம் மேட்ச் வந்துடும். ரொம்ப வெயில் கடுமையாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும், ஒரு கட்டத்தில் ஒரு மேட்ச் ஆடிட்டு இருக்கோம், ரொம்ப முடியல. நான் நினச்சிருந்தா போய் தண்ணி குடிச்சிருக்கலாம். என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன், மூர்த்திட்ட, டி முடியலடா, மேட்ச் வேறு ஆடணும், ஆனால் பட்டு ஃபீல்டிங் வேறு பண்ணிவிட்டு இங்கே உனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு அப்படின்னா, அவன் சொன்னாடி தண்ணியே குடுறா, பார்த்துக்கலாம், யாருக்கு தெரிய போகுது அப்படின்னா. நானும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். சரி யாருமே இல்லை என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு அந்த குடத்துக்கிட்ட போயிட்டு தண்ணியெல்லாம் மோந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன சிந்தனை தெரிஞ்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் வந்துட்டு மேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு வந்துடுறேன். மறுபடியும் வீட்டுக்கு போவேன். அதே போல் பார்த்தீங்கன்னா நோம்பு திறக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்லேருந்து பள்ளிவாசலுக்கு போக ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கிறனால அங்கே போகிறதுக்கும் தயக்கம். அது பின்னாடி சொல்கிறேன். அப்போ வீட்டில் சரி நோம்பு திறக்கலாம், எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கள் அம்மா சீக்கிரம் சாப்பாடு ஆக்கி கொடுத்துருவாங்க. அப்போ நோம்பு திறக்கும் போது காலையில் சகருக்கு 3 பேரிச்சம் ஒரு தண்ணி, திறக்கும்போது சாப்பாடு சாப்பிட்டு நோம்பு திறந்துடும். இப்படியே போயிட்டு இருக்கு. அப்புறம் எனக்குள்ள ஒரு கஷ்டமா இருக்கு, ஐயோ இது இப்படியெல்லாம் நோம்பு வைக்கின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எங்க கிராமத்திலே அப்போ நான் தான் முஸ்லீமு, நான் தான் சீக்கிரம் எந்திரிக்கணும், நான் தான் சகர் வைக்கணும். அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு விரக்தி ஏற்படுது. ஸோ இப்படியே இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நீ அங்கே இருந்தா சரிப்பட்டு வராது, வேற எங்கேயாவது இஸ்லாமிய மக்கள் இருக்கிற இடங்களுக்கு நீ போனேன்னா உனக்கு நோன்பு வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னுடைய மதரசால படிச்ச நண்பர் ஒருத்தர் என்ன கூப்பிடுறாரு, நான் கோயம்புத்தூர்ல ஒரு ஹோட்டல்ல உங்களுக்கு வேலை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அங்க வந்தீங்கன்னா நீங்க நோன்பு திறக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு, நானும் ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல இங்கே கஷ்டப்படுறதுக்கு அங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு அங்க போனா, அங்க அந்த ஹோட்டல்ல ரூம் பாயா வேலைக்கு போறேன். அது ஒரு இஸ்லாமியர் நடத்தக்கூடிய ஹோட்டல். முதல் நாள் அல்லாவோட கிருபையில சகர் வச்சு நோன்பு பள்ளிவாசல் திறந்து சந்தோஷமா இருந்துச்சு. 2வது நாள் அதே மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு பார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எனக்கு முதல் 2 நாள் வேலை கிடையாது. 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா இந்த சரக்குகள்லாம் எடுத்துட்டு போயிட்டு வர்றவங்களுக்கு கொடுக்கணும், அப்படி ஒரு இருந்துச்சு. நான் நோன்பு வச்சிருக்கிறேன், இப்படி இருக்கு, எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. அப்போ என்ன பண்ணேன், என்னை கூப்பிட்டு போன சகோதரர் சொல்ல, அவரு இஸ்லாமியர் தான், இஸ்லாத்துக்கு வந்தவர் தான். என்னப்பா இப்படி இருக்கு அப்படின்னு, பாய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நமக்கு இப்போ நோன்பு வைக்கணும், வேலை பார்க்கணும், இதுதான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உடன்படவே இல்லை. சரி இப்படி சொன்னால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொல்கிறேன், நான் நாளைக்கு இங்கே இருக்க மாட்டேன், காலையில் கிளம்பிடுவேன். ஏன்னா என்னுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் வாங்கி வச்சுக்கிட்டாங்க, என்ன செய்யணும்னு தெரியல. இப்போ வழக்கம் போல் சொல்கிறது தான், யாரையாவது ஒருத்தரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு பொய்ய சொல்லிட்டு நான் வாட்டில் ஓனர்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். போயிட்டு மறுபடியும் ஊருக்கு போகிறேன். இதே சூழல் தான், நோன்பு வைக்க சிரமமாக இருக்குது. அப்போ என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் எனக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா திருப்பூர் கூப்பிட்றாரு, நீ இங்கே வந்துடுறா, இங்கே உனக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் போய் திருப்பூர் போகிறேன், பள்ளியிலே தங்கியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15-18 நோம்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய நோன்பு ரொம்ப இலகுவாக ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த ரமலானை ரொம்ப
சிறப்பாக முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 2வது வருடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, இப்போ காலையில் சகருக்கு என்ன செய்யணும், இப்தாருக்கு என்ன செய்யணும் அப்படி தெரிஞ்சு போச்சு. வந்து பார்த்தீங்கன்னா 2வது வருஷத்தில் வந்து இறைவனோட மாபெரும் குறியால் வந்து என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை சொல்லி கொடுத்துட்டேன். ஆனால் வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து அப்போ வந்து நோன்பு வைக்கங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஏன்னா அப்போ தான் வந்திருக்கிறாங்க, இது வேறு நம்ம சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு எண்ணம் வந்து அவங்க பின்னாடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும்தான் அப்போ நோன்பு வைக்க கூட சொல்ல இருந்துச்சு. வீட்டில் அப்பா கொஞ்சம் சமைக்கிறதுனால நமக்கும் கொஞ்சம் சமைக்க தெரியும். அதனால வந்து காலையில வந்து சகருக்கு என்ன சொன்னா நூடுல்ஸ் பாக்கெட் இருக்குல்ல, அது போட்டு சகர் வச்சுட்டு இப்படியே காலங்கள்லாம் போயிட்டு ஒரு 2 வருஷம் அப்படியே ஊர்லேயே போயிருச்சு. அதுக்கப்புறம் நான் சென்னை வந்தேன். சென்னை வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இஸ்லாமிய மக்களோட இருக்கக்கூடிய சூழல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோன்பு வைக்கக்கூடிய சூழல் வந்து ரொம்ப இலகுவானுச்சு. இப்போ எதற்காக இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆரம்பிக்கேன்னா, இந்த ரமலான் மாதம் வந்து வந்தாலே வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன தோணும்னா, நோம்பு கஞ்சி, அப்புறம் வந்து பேரிச்சம்பழம், பிரியாணி, சகர் சாப்பாடு, இப்தார் சாப்பாடு, அப்படி விருந்த கிராண்டா நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. ரமலான் மாதம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா உணவுக்கான மாசம் அல்ல, நம்மளை நாமே உணரக்கூடிய ஒரு மாசம் தான் அது. ஏன்னா இந்த மாசத்துல தான் இறைவன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய திருமறை திருக்குறான் இறக்கியிருக்கான். இதுல நீங்க கவனிச்சு பார்க்கணும், படைத்த இறைவன் சொல்றான் ஹுதல்லின் நாஸ் அப்படின்னு தான் சொல்றான், மனிதர்களுக்காக நேர்வழி காட்ட அப்படின்னு சொல்லி தான் தன்னுடைய வசனத்தையே சொல்றானே தவிர ஹுதல்லின் முஸ்லிமின் மூவின் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதனால இந்த மாதங்களை நாம என்ன செய்யணும் அப்படின்னா அதிகம் அழைப்பு பணி செய்யணும். பொதுவா நம்ம இந்த மாதங்களை தான் அழைப்பு பணிக்கு வந்து பிரேக் விட்டுருப்போம். நம்ம நோன்பு இருக்கிறோம், அதனால டயர்டா இருப்போம், நம்ம சொல்ல வெளியில போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அறிவியல் பூர்வமாக யோசிச்சு பாத்தீங்கன்னா அழைப்பு பணிக்கான சிறந்த களம் இதுதான். இப்போ நீங்க வந்து ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்குறீங்க, நீங்க தான் இஸ்லாமியரா இருக்காங்க, உங்களை தவிர்த்து எல்லாருமே இஸ்லாம் அல்லாதவர் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா இன்னைக்கும் வந்து பல பேர் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் வந்து ஏன் நோன்பு வைக்கிறாங்கன்னா ஏழையின் பசியை உணரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் நோன்பு வைக்கிறாங்கிற பல சிந்தனைகள் இருக்கு. ஆனா இறைவன் என்ன சொல்றான், நீங்க இறையச்சத்தை அடைய வேண்டும், அதனாலதான் இந்த நோன்பு வந்து கடமையாக அப்படின்னு சொல்றோம். அப்போ நீங்க அவங்களுக்கு வந்து இஸ்லாத்தை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்க அதுல இருந்து செயின் லிங்கா கேள்வி கேட்பாங்க, நீங்க நோன்பு வைக்கிறீங்க, எதுக்காக நோன்பு வைக்கிறீங்க, எப்படி நோன்பு வைக்கீங்க, எதனால நோன்பு வைக்கிறீங்க, இந்த வரலாறுன்னு கேட்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு அழைப்பு பணியா இருக்கு. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய பல்வேறு சகோதரர்கள் வந்து பல இஸ்லாம் பத்திய தவறான கருத்தோட்டங்கள் இருக்கு. அப்போ நீங்க என்ன செய்யலாம், ஒரு நாள் நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, காலையில அது வந்து அருகில் இஸ்லாம் அல்லாத இருந்தாங்கன்னா நம்ம சகர் செய்யக்கூடிய நேரத்தில் அவங்க நம்ம கூட செய்ய வைக்கலாம், அல்லது இப்தார் நேரங்களில் அவங்கள கூப்பிட்டு வந்து இப்தார் விருந்துகள் கொடுத்து அவங்க கூட உரையாடும் போது என்ன ஆகும் அப்படின்னா இஸ்லாத்தை பற்றின கண்ணோட்டங்கள் வந்து மாறக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். அதனால் அப்படியாப்பட்ட ரமலானை வந்து நாம வந்து பயன்படுத்தணுமே தவிர இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் வந்து பார்த்தீங்கன்னா விருந்து திருவிழா மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ஏரியாக்களில் நீங்கள் வந்தீங்கன்னா விடிய கடைகள் வந்து வச்சுட்டு உணவு திருவிழா மாதிரி இருக்கும். ஸோ அதற்காக வந்து இந்த ரமலான் கிடையாது. அதனால வரக்கூடிய காலங்களில் நம்ம வந்து ரமலானை வந்து பயனுள்ளதாக பயன்படுத்துவோம். இந்த ரமலான் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷைத்தானுக்கு விலங்கப்படுகிறது, ஏராளமான நன்மைகளை வந்து இறைவன் கொடுக்கிறான். அது மட்டும் இல்லாம பல நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. ஒவ்வொரு இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன சில விஷயங்கள் வந்து பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதனால வந்து நீங்க வந்து எனக்கு இப்படி கஷ்டம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி சோகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனம் தளராம உங்களுக்கான சூழலை உருவாக்குங்க. ஏன்னா நம்ம வந்து சில நேரம் என்ன செஞ்சிடறோம், எல்லாமே கிடைக்கணும், நமக்கு இங்கேயே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அது வந்து கிடைக்கவே கிடைக்காது. சில நேரங்களில் சில நீங்க தியாகங்கள் பண்ணித்தான் ஆகணும். உங்க ஊரை விட்டு பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு நீங்க போகக்கூடிய சூழல் இருக்கலாம், இல்லை அங்க தந்தி உங்களுடைய வந்து விவாதத்துக்களை கழிக்கிறதுக்கான சூழல் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க முறையா பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரமலான் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ரமலானும் ஏன் ஒவ்வொரு நாளும் வந்து சொர்க்கமாகத்தான் இருக்கும் என்று கூறியவனாக என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன்.